வணக்கம். நேத்ரா டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாகவும் வெற்றிகள் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களோடு மகிழ்ச்சியோடு இன்றைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியையும் நாங்கள் ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியானது ஜாதகங்கள் பற்றியதான இந்த துல்லியமான பலாபலன்களையும் வாஸ்து சாஸ்திரம் பற்றியதான சரியானத விளக்கங்களையும் உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. ஆகவே இன்றைய தினமும் ஜாதகம் பற்றியும் வாஸ்து சாஸ்திரம் பற்றியதுமான பயனுள்ள பல்வேறு தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான ஜோதிடர்களில் வாஸ்து சாஸ்திர நிபுணர்களில் ஒருவரான சுவாமி காளி கனகரத்னம் ஐயா அவர்களுடைய புதல்வரும் அது மாத்திரமன்றி அவருடைய முதன்மை சீடர்களில் ஒருவருமாகிய சைவாச்சாரியார் கனகரட்னம் மாரிசன் அவர்கள் தான் இன்றைய இந்த விளக்கங்களை உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். இந்த வழியில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம். விஸ்வசக்தி ஜோதிட சாஸ்திர விசாரத வாஸ்து நிபுணர் எண்ஜோதிடர் சாமசூரி தேசாபிமானி கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சன சைவாச்சாரியார் கனகரட்னம் மாரிசன் அவர்கள் இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஆச்சாரியார். வணக்கம் பிரணீதா. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் அந்த காலை நேரத்தில் எங்களுடைய மக்களுக்காக அவர்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு விளக்கங்களை நீங்கள் வழங்கி வருகிறீர்கள். அந்த வகையில் இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் ஆச்சாரியரை நாங்கள் பேசியிருக்கின்றோம். வாழ்க்கையில் எல்லோருக்குமே முன்னேற வேண்டும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு விடயத்தில் நாங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் கனவாக இருக்கும், ஒரு லட்சியமாக கூட இருக்கும். இருந்தாலும் கூட எல்லோராலும் அது முடிவதில்லை. ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் எங்களால் இல்லாவிட்டாலும் கூட மற்றவர்களால் சில தடைகள் இடையூறுகள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் அந்த முன்னேற்றம் என்பது நாளுக்கு நாள் பிற்பட்டு போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம், தடைப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். வாழ்க்கையில் இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நாங்களும் ஜெயிக்க வேண்டும், மற்றவர்களைப் போல ஒரு உச்சமான உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் ஆச்சாரியார்? கண்டிப்பா பிரணீதா. வணக்கம் இறை அன்பர்களே. பிரணீதா, வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையே நடக்கிற பெரிய ஒரு யுத்தம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த யுத்தத்தில் ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க, அவங்க முன்னேற்ற பாதைக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு சிலர் யுத்தத்தை தோத்துடுறாங்க, அதனால வாழ்க்கையில் பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த வாழ்க்கை நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சா இறை அன்பர்களே, 3 விஷயங்கள் நம்ம கையாளணும். 3 ஆயுதங்கள் நம்மளுக்கு தேவை. இந்த 3 ஆயுதங்கள் இருந்தால் யுத்தத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். இல்லை, முதல் ஆயுதம் தான் நம்ம சொல்லுவோம் நேரம், 2வது ஆயுதம் எண்ணம், 3வது ஆயுதம் செயல். இது 3 நம்மக்கிட்ட இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முன்னேற்றத்துக்கு போகலாம். இப்போ நேரம்னு பார்க்கும் பொழுது இறை அன்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உலக இயற்கையுடைய தர்மம் என்ன? காலையில் பார்த்தீங்கன்னா ஜீவராசிகளை, நம்மளும் ஜீவராசியில் ஒன்று தான். காலையில் எந்திரிக்கணும், நம்மளுடைய அதுக்கு பிறகு நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு போகணும். பிறகு சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நம்ம தூங்கிடணும். இதுதானே பொதுவாக, இதுதானே இயற்கையுடைய நியதி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை தாண்டி நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வேலை செய்கிற நேரங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம தூங்குறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் டைம் வேலை செய்கிறாங்க, பகல் ஃபுல்லாக தூக்கம் அவங்களுக்கு. மேக்ஸிமம் இப்படி தான். இப்போ நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அந்த வீட்டில் தூங்குறதுக்கு ஒரு 12-1 மணி ஆகிடுது. கேட்டால் வேலைம்பாங்க, குழந்தைகள்னும்பாங்க, 1000 காரணங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியாரே, இப்போ இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ரீதியான நிலைமையில் 2 தொழில் செய்கிறவங்களா இருக்கிறாங்க. கண்டிப்பாக காலையிலும் செய்கிறாங்க, இலைவேலையும் செய்கிறாங்க. அப்படி செஞ்சு தான் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமை நம்ம வந்துருச்சு. என்ன பண்ண, இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததே நாங்கள் தான். உண்மையிலே பிரணீதா, இந்த நேரம்னு சொல்லும் பொழுது காலை பார்த்தா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 3:30 மணின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம எந்திரிச்சிட்டு நம்ம சூரிய அஸ்தமமாகி ஒரு 2 மணித்தியாலத்துக்கு பிறகு, அதாவது ஒரு 10 மணிக்கு முன்னாடி நம்ம தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தை சரியாக நம்ம கடைப்பிடிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நம்மளோட சொல்லுவோம் ஸ்கில்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட மெமரி பவர், ஞாபக சக்திகள், நம்மளுடைய ஸ்கில் திறமைகள்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஊக்கம். அதாவது நம்ம எது பண்ணுறதுக்கு உடம்புக்கு ஒரு சத்து இருக்கணும்ல, எது பண்ணுறதுக்காக இருந்தால் அதுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு மெலட்டோனின் ஒரு ஹோமோன் இருக்குது பிரணீதா. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஒரு டைமில் எந்திரிக்கும் பொழுது இது எல்லாமே சரி வரும் முறையில் கிடைக்குது. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லும்போது இறை அன்பர்களே, எல்லா மதங்களையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான்.
புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை வந்து பெற்றுக்கொண்ட ஒரு டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். ஜேசுநாதர் கடைசி தருணத்தில் வந்து தேவனை நோக்கி பிரார்த்தித்த ஒரு நேரம் பிரம்ம முகூர்த்தம். பிரம்மா எல்லா ஜீவிகளையும் படைக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தம். இஸ்லாமியர்கள் பாருங்க தொழுகிற நேரம் முதல் 5 மணிக்கு தொழுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில். பாருங்க எல்லா மதங்களையும் சொல்லப்பட்ட ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது இருக்கும், பிரம்ம முகூர்த்தம். இந்த டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கும் பட்சத்தில் புது புது கிரியேட்டிவ் மைண்ட்னு சொல்லுவோம். இந்த கிரியேட்டிவ் மைண்ட் நம்ம ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆரம்பம் கரெக்டாக இருந்தால் முடிவும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஆரம்பம் கரெக்டாக நம்ம செஞ்சிட்டோன்னா அந்த நாளே நல்லா இருக்கும். பிரணீதாவாக இருக்கலாம், இல்லாட்டி பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். கொஞ்சம் கால் எந்திரிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அவருடைய ஒரு என்ன சொல்கிற ஒரு ஊக்கம், இதை என்ன இருக்குது உண்மையில் ஆச்சாரிய சொல்கிற உண்மையாக பொய்யாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பிரணீதா, இந்த மெலட்டோனின் சொல்லக்கூடிய ஹோமோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் தான் எங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. இப்போ நம்ம நைட் டைமில் நித்திரை முடிச்சு நம்ம வேலை பார்க்கும் பொழுது அந்த மெலட்டோனின் ஹோமோன் வந்து சரியான முறையில் வந்து எங்களுக்கு கிடைக்காம போகுது. அப்போ நம்ம சொல்லுவார் நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், நிறை குடம் தழும்பாமல் இருக்க டைமுக்கு தூங்கிடணும். அப்போ எல்லாமே கரெக்டாக ஹோமோன்ஸ் எல்லாம் கரெக்டாக செயல்படும். உடைய வந்து பார்த்தீங்கன்னா உடைய எண்ண அலைகள் கரெக்டாக இருக்கும். இந்த எண்ண அலைகள் வரும் பொழுது இந்த நேரம் சரிவர நம்ம கீப் அப் பண்ணதான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ண அலைகளும் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ண அலைகளை எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாக வச்சுருப்பாங்க. எனக்கு சரி வராது, எனக்கு முன்னுக்கு வர முடியாது, எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு டைமே கிடைக்கிது இல்லைப்பா. இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் வர என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து நெகட்டிவாக போக ஆரம்பிக்கும். இது ஒன்று. இந்த நம்மளை எண்ணங்களை வந்து என்னால் முடியும், அவரால் முடியுது, என்னால் முடியும். அப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ படிக்கிற குழந்தைங்க இப்போ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாப்புல, அதே மாதிரி சயின்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாப்புல, அவருக்கு முடிஞ்சால் ஏன் என்னால் முடியாதுன்னு நம்ம யோசிக்கணும். அது கல்வி கற்கக்கூடிய குழந்தைகள் அப்படி யோசிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொய்தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் முடியும்னு நம்பணும். அதற்குண்டான யுக்திகளை பயன்படுத்தி என்னால் முடியுங்கிறத தாண்டி இந்த திறமையை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அது ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நேர்மறையாக வச்சுருக்கணும். மூணாவது செயல். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எப்போ பார்த்தோம் நான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், ஏன்னா எனக்கு மட்டும் கிடைச்சா நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே இது நிறுத்தணும். நம்மளுடைய பேச்சை குறைச்சிக்கிட்டு செயல் நம்ம காட்ட ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பல மடங்கு பலன் கிடைக்கும். இந்த மூன்றும் சரியான முறையில் இறை அன்பர்கள் கடைப்பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் வந்து நம்ம நினைக்கிறோம் அண்ணாந்து பார்க்குறோம் அவர் மாதிரி வர முடியுமா, அவரை விட தாண்டி நீங்கள் முன்னேற முடியும். அதுக்கு ஜாதக உதவியும் கிரகங்களுடைய கிரியைகளும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முன்னேறலாம் பிரணீதா. கண்டிப்பாா. நிச்சயமாக ஆச்சாரியாரே, இந்த காலை பொழுதுல வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன விஷயம் முக்கியம் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே வந்து அந்த நேரம், எண்ணம், செயல், எங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் செயல்பாடுகளை நாங்கள் காண்பித்தாலே போதும், வாழ்க்கையில் ஜெயித்துடலாம். அதையும் தாண்டி ஆச்சாரியரை நாங்கள் பார்க்குறோம், சிலரை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் முன்னேற முடியலை அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகத்தை ஒரு காரணமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ற ஜாதகம் சரியில்லை, இதால் தான் முன்னேற்றமே வருதில்லை, கட்டமே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் நான் இதே மாதிரி தான் பின்னோக்கி போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னமும் சில பேரை பார்க்குற இடத்துல சில கிரகங்களை பார்த்ததுமே அதிகமாக பயப்படுவாங்க. குறிப்பாக வந்து இந்த சனி கிரகம், அதே போன்று ராகு, கேது, இப்படியான கிரகங்களை பார்த்ததுமே இது சரியில்லை, இது சரியில்லாத நேரத்தில் எனக்கு எப்பவுமே சரியில்லாத விஷயங்கள் தான் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே அதையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, கால சர்ப்ப தோஷம். கடந்த நிகழ்ச்சியில கூட நாங்கள் செவ்வாய் தோஷம் சம்பந்தமா பேசியிருந்தோம். இந்த கால சர்ப்ப தோஷம் என்றால் என்ன, அதே போல இதனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் எதுவாக இருக்கிறது? ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க பிரணீதா. இந்த கால சர்ப்ப தோஷம்ங்கிற சொல்லும் பொழுது நாக கிரகங்கள், அதாவது சாயா கிரகங்களாகிய ராகு, கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷமே கால சர்ப்ப தோஷம். ஒரு சிலருக்கு இது கால சர்ப்ப யோகமாக இருக்கும். உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னுக்கு வாழ்க்கையில் வந்து பின்னோக்கி போகிறோம் அப்படிம்போம். உண்மையிலே ராகு கேது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களுடைய செயலை பின்னோக்கி போகிறது தான். மற்ற 7 கிரகங்கள் வந்து வலம் வந்துச்சுன்னா இவங்க மட்டும் ஆப்போசிட் சைட் வர ஆரம்பிச்சிருவாங்க. இறையன்பர்கள் உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் நம்மளுக்கு இருக்கா, இல்லாட்டி ஆச்சார காலசர்ப்ப யோகம் இருக்குது, என்னப்பா நம்ம கட்டத்தில் இருக்குன்னு பார்க்கும் பொழுது காலசர்ப்ப தோஷம் இருக்கா நம்ம அதை பார்த்துக்குங்க. இந்த காலசர்ப்ப தோஷம் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இருக்கு. அவங்க எப்போ பார்த்தாலும் டிரெக்ட் ஆப்போசிட்டாக தான் 180 டிகிரியில் தான் வந்துட்டே இருப்பாங்க. இந்த ராகு கேதுக்குள்ள மற்ற கிரகங்கள் வந்து பிடிக்கப்பட்டால்
அது அரெஸ்ட் ஆகும்னு சொல்லுவோம்ல, அரெஸ்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி பிடிக்கப்பட்டால் காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷம் யோகம் எப்படின்னு பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு கும்பராசி. இப்போ கும்பராசியில் வந்து ராகு பகவான் இருக்கார், சிம்ம ராசியில் வந்து கேது பகவான் இருக்கார். இந்த கிரகங்கள் 7 கிரகங்களும் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு அப்புறம் மீனராசி, மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி. அதை கிளாக் வைஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரகங்கள் வந்து ராகுவை தாண்டி, அதாவது மேஷ ராசியிலோ அல்லது ரிஷப ராசியிலோ அல்லது மிதுன ராசியில், அதாவது ராகு கிட்டேருந்து விலகி கேது கிட்ட வரும் பொழுது அதை காலசர்ப்ப யோகமாக மாறுது. காலசர்ப்ப தோஷம் எப்படி அப்படின்னா, கேதுவை தாண்டி கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார். நம்ம கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனு ராசி, மகர ராசி, அப்புறம் கும்பராசி. அப்போ கேதுவை தாண்டி துலா ராசியிலோ தனு ராசியிலோ அதை ராகுக்கு ரொம்ப பக்கம் இருந்தாங்கன்னா அது காலசர்ப்ப நம்ம வந்து சொல்லுவோம் தோஷமாக மாறுது. அப்போ தோஷத்துக்கு என்ன பலன், யோகத்துக்கு என்ன பலன்னு பார்த்துக்கலாம். இப்போ தோஷம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் என்ன பார்த்தாலும் முடியதே இல்லை, கஷ்டமாக இருக்குது, கட்டம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, எதுவுமே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கொஞ்சம் நம்ம வந்து பரீட்சை பண்ண போகும்போது கண்டிப்பாக அந்த காலசர்ப்ப யோகம் இருக்கும், தோஷமாக இருக்கும். இந்த காலசர்ப்ப யோகம் இருக்கவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலம் 24, 25, 23 வயசுக்கு வரைக்கும் கொஞ்சம் ஒரு தடைகள், அதை தாண்டி பெரிய ஒரு ஆளாக ஒரு முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் பார்த்துருப்போம், வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட்னு சொல்லுவோம், இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு மனைவியில், நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு பிள்ளைகள், நல்ல ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் எல்லா சம்பத்துகளும் கிடைத்த ஒரு நபராக இருப்பாங்க. இப்போ காலசர்ப்ப தோஷம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தடையாக இருக்கும், வாழ்கிறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும். காலசர்ப்ப யோகம் உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். அப்போ முன்னேற்றம் அடைகிறத நம்ம ஒரு பக்கம் வச்சுருவாங்க, எப்படியும் அடைய தான் போகிறாங்க. அப்போ முன்னேற்றத்தை அடைய முடியாமல் இந்த ராகு கேது தடை பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கணும்ல. இப்போ நம்ம வந்து நோயை கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ நம்ம இதுக்குன்னா மருந்து குடிக்கணும். அந்த மருந்து குடிக்கிறது முறை இருக்குல்ல, அந்த முறை தான் 3 வகையான மருந்து. ஒன்று நேரம்ங்கிற ஒரு மருந்து, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம்ங்கிற ஒரு மருந்து, இன்னொரு மருந்து செயல். இந்த 3 மருந்து கரெக்டான டைமுக்கு குடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம் இறை அன்பர்களே. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக கட்டங்களை, ஜாதகத்தை நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்ததே நம்ம வாழ்க்கையில் வந்து தடை ஏற்படும் பொழுது அந்த தடையை தகர்த்து கொண்டு உங்களுடைய முடிவுகளை நோக்கி, உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி முன்னுக்கு போங்க. இதாங்க அது பிளானு, இதாங்க ஒரு பிளான். ஒரு நம்ம ஒரு வீடு செய்யும் பொழுது பிரணீதா, நம்ம ஏன் ஒரு பிளான் வரைஞ்சிக்கிறோம், நம்ம காசு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலயா? இல்லை, அந்த வீட்டை வந்து சரியான முறையில் ஒரு சரளமாக நம்ம வந்து செஞ்சுக்கிறதுக்காக வேண்டியில அதே மாதிரி ஒரு பிளான் ஒன்று தான் இறை அன்பர்களே ஜாதக கட்டம். இந்த ஜாதகத்திற்குரிய தோஷங்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதுக்குண்டான செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். எந்த ஒரு தோஷத்துக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த ஒரு தோஷத்திலையும் புத்திசாலித்தனங்கிறது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களில் பலரை பொறுத்தவரையிலும் இந்த பாப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் இவற்றை பார்த்து அச்சப்படுபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக, ஒரு முன்னாயத்தமாக உங்களுடைய ஜாதகங்களின் துல்லியமான பலாபலங்களை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து வைத்திருத்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக எது சம்பந்தமாகவும் பயப்பட தேவையில்லை. அது மாத்திரமல்லாது இந்த வாஸ்து முறைப்படியாக உங்களுடைய இல்லங்களை நீங்கள் அமைக்க விரும்பினாலும் நாங்கள் தருகின்ற தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் முகவரியோடு நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்துங்கள். முன்பதிவு செய்து கொண்டதன் பின்னராக நீங்கள் நேரடியாக சென்று உங்களுக்கான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலக்கம் 115 கீழ் ஏ, வெளிக்கட வத்த வீதி, நாவல வீதி, குருந்துவத்த ராஜகிரியே. தொலைபேசி இலக்கங்கள் 0128727769, மற்றைய தொலைபேசி இலக்கம் 0112807707. மாத்தரையிலும் இன்னும் ஒரு கிளை இருக்கிறது. இலக்கம் 342 அக்குரச வீதி, கொடகம மாத்தரை. தொலைபேசி இலக்கங்கள் 0112872769, மற்றைய தொலைபேசி இலக்கம் 0114322220. இந்த இலக்கங்களினூடாக முகவரியினூடாகவும் நீங்கள் சென்று உங்களுக்கான துல்லியமான ஜாதகத்தின் பலாபலன்களையும், அது மாத்திரமல்லாது உங்களுடைய கனவு இல்லத்தினுடைய வரைபடத்தையும் நீங்கள் இலகுவாக அமைத்துக் கொள்ளலாம். சரியான ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் அறிய தருகின்றோம். தொடர்ச்சியாக பிரம்மரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் இணைந்திருக்கலாம். அடுத்து விளம்பர இடைவெளி தயாராக இருக்கிறது. இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் சந்திப்போம்.
பாடலை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும் வாஸ்து சாஸ்திரம் பற்றியும் ஜாதகம் பற்றியுமான பல்வேறு பயனுள்ள விளக்கங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய விடயங்களை பேசலாம் இல்லையா ஆச்சாரியாரே? அதே போலதான் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் சாதாரணமாக எல்லோருமே எங்களுக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறையான அந்த சிந்தனைகள் விடயங்கள் போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆலயத்திற்குள் செல்கின்றோம். காரணம் அந்த ஆலயத்துக்குள் நேரான சிந்தனைகள் நேரான விஷயங்கள் நிறையவே பொதிந்திருக்கிறது. சாதாரணமாக ஆலயத்திற்குள் சென்று வந்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கிறது. அதே போலதான் சில வேளைகளில் அந்த கிரக மாற்றங்கள் வருகின்ற பொழுதும் கூட ஆலயத்துக்கு நாங்கள் போவோம் இல்லையா? ஆனால் அங்கே போகிற நேரம் கூட அந்த நவக்கிரகங்கள் இருக்கிற ஆலயமாக தேடி நாங்கள் போய் அந்த நவக்கிரகங்களை சுற்றுறது இது எல்லாமே ஒரு வழமையாக செய்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதையும் தாண்டி நாங்கள் பார்க்குற நேரத்தில் இந்த ராகு கேது மாற்றம் சனி மாற்றம் இப்படியான நிறைய பாப்ப கிரகங்களுடைய மாற்றங்கள் வர்ற நேரத்தில் எந்த ஆலயத்துக்கு நாங்கள் போகலாம்? இந்த ராகு பகவானுக்கான திருத்தலம் வெங்கட நாட்டிலையும் இருக்கா? பொதுவாக வந்து இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நாங்கள் போகிற இடத்துல அதிகமான அந்த ஆலயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்கட நாட்டில் ஆலயமே இல்லையா, நாங்கள் தரிசிக்கவே முடியாதான்ற பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதற்காக ஏதாவது வழிமுறைகள் தீர்வுகள் இல்லாவிட்டால் சிறப்பான ஆலயம் எங்களுடைய நாட்டில் இருக்கிறதா? கண்டிப்பாக பிரணீதா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி சுவாமிக்கும் ஏற்பட்டது. அவருக்கு ராகு தோஷம் ஏற்பட்டது. பிரணீத், இந்த ராகுன்னு சொல்லும் பொழுது நம்ம பயப்படுறோம் சனி பகவானுக்கு தான். சனி வந்தால் எல்லாம் போச்சுப்பான்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த சனியை விட 2 மடங்கு கொடிய கிரகம் தான் ராகு பகவான். இந்த ராகு பகவான் இறையன்பர்களே ஒரு சாதாரண ஒரு ஏழைய இப்படி சொடக்கு போகிற நேரத்தில் கோட்டிபதி ஆக்கிடுறார். அதாவது பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுறாரு. அந்த கோடீஸ்வரனை சொடக்கு போகிற நேரத்தில் ஏழையாக்கிடுறாரு. இந்த அளவுக்கு ராகுபகவான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வியாபாரத்துலேயும் சரி வாழ்க்கையில் திடீர்னு முன்னேறினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுடைய பலம் இருக்கும். நல்லா முன்னேறிக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழ் நோக்கி அதில் பாதாளத்துக்குள்ள போனதுக்கான காரணம் ராகுவாக தான் இருப்பாங்க. ராகு ரொம்ப கொடிய கிரகம். சுவாமி நிறைய பீடனைகளை வந்து பார்த்து ராகுடைய மாதிசை ஏற்பட்டு சுவாமி நினச்சிட்டாரு என்ன இந்த ராகுவுக்கு எப்படியாவது நம்ம இலங்கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் திருநாகேஸ்வரம் பேர் தான் அவருடைய பரிகாரங்களை அவர் பண்ணார். அதுக்கு பிறகு 30 வருஷத்துக்கு முன்னாடி ராஜகிரி ஸ்ரீ மகாவீர பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணார். இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் வந்து ராகு ஸ்தலம் சுவாமியுடைய அந்த ராஜகிரி கோயிலில் தான். இன்னும் ராஜகிரி கோவிலும் கூட சொல்லலாம். ராகு பகவானுக்குரிய ஸ்தானம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிருதி திசைன்னு சொல்லுவோம். பிரணீதா, எந்த ஒரு விஷயத்தை கரெக்டான முறையில் அணுகுனா தான் அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ராகு பகவானு திசை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரக மண்டலத்தில் நிருதி திசைன்னு சொல்லுவோம். நம்ம நாட்டுக்கு நிருதி திசை இந்த பக்கம் இருக்குது, கொழும்பு பக்கம் எல்லாம் ஃபுல்லாக நிருதி தான். வடக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்குன்னு பார்த்துருப்பல, அப்போ தெற்குக்கும் மேற்குக்கும் மத்தியில தான் நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து நிருதின்னு சொல்லுவோம். அப்போ கொழும்பு எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட நிருதியில தான் இருக்குது. அப்போ நிருதி திசையில் ராகு பகவான் வந்து சுவாமி அந்த டைமில் இந்த வாஸ்துவையும் பார்த்துருக்காரு. பார்த்துங்க, ஒரு தூர சிந்தனையோட சிந்தித்திருக்கிறார் சுவாமி. அப்போ நமக்கு ராகு தோஷத்துக்கு ஒவ்வொரு மாதாந்த பௌர்ணமிகள்லையும் நாகத்துக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறுது. இப்போ கூட ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து பால அபிஷேகம் பண்ணுறாங்க. காலை 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். பிரியன்பர்களுக்கு ராகு தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தோஷத்துக்கும் அந்த வளம்புரி சங்குனூடாக பாலை எடுத்து அந்த நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது, ராகு ஸ்தலத்தில் நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது ரொம்ப விசேஷம் பிரணீதா. இந்த மாதிரி எங்களுக்கு ராகு பகவான நம்ம இலங்கை மக்களுக்கு கொடுத்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி நிலை அடைஞ்சார். அந்த சுவாமியுடைய புனிதமான மகா குரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரணீதா தேவஸ்தானத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், நம்ம இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய மகரிஷோட சமாதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்படி சமாதி இருந்தால் கூட அது ஒழுங்கான ஒரு கவனிப்பே இருக்காது. அது ஏன்னு எனக்கே தெரியலை. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு சாபமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சித்தர்கள் மகரிஷிகள் நம்ம சுவாமி மாதிரி மகரிஷியாக இருந்தவங்க அவங்களுடைய பலம் வந்து பார்த்தீங்கன்னா சமாதியானத்துக்கு பிறகு 2 மடங்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிடைக்கப்போனா எனக்கு வேணாம் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு தேவை, எனக்கு எல்லாமே இருக்குங்கிற ஒரு எண்ணத்துலேயோ தெரியல. இந்த மாதிரி பண்ண ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில தான் நம்ம நாடு இருக்குது இந்த சமாதிகளை பொறுத்த வரைக்கும்.
ஆனால் நம்ம ஆலயத்தில் வந்து சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சமாதி ஆகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இதை பற்றி என்னுடைய சமாதி இப்படி இருக்கணும், இந்த திசையை பார்த்து இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷமே சுவாமியோட அஸ்தியை கூட காசியில் வந்து கொண்டு போய் நம்ம வந்து கரைக்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டைம்லேயே சுவாமிகளை சொன்ன ஒரு விஷயம். அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலை. ஒரு பக்கம் பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பலன் குரு நூடாக கிடைக்கும். பிரணீதா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதா பிதா குருவுக்கு அப்புறம் தான் தெய்வமே. நம்ம நாட்டுக்கு சுவாமிகள்னு சொல்லும் பொழுது பொது எல்லா சுவாமிகள் மகரிஷிகளாக இருக்காங்க எங்களுக்கு குருன்னு சொல்லுவோம். இந்த குருவுடைய ஆசீர்வாதம் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக தெய்வத்துடைய ஆசீர்வாதம் வந்து நம்ம கேட்காமையே கிடைக்குங்கிறது தான். எனவே ஒரு சின்ன ஒரு அறிவித்தல் தான் இறை அன்பர்களுக்கு. முடிஞ்சால் அந்த சுவாமிக்கு அது மரியாதை செலுத்தும் முகமாகவும் அந்த சுவாமியோட ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள முகமாகவும் இறை அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு அந்த பூஜை நாங்கள் நடத்தலான் இருக்கோம். அதாவது நாளைய தினம் 11ஆம் திகதி அவர்கள் நிச்சயமாக ஆலயத்திற்கு சென்று உங்களுக்கான அந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். உண்மையிலேயே சுவாமி இப்பொழுது எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் இன்றும் கூட அவர் எங்களோடு அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது இல்லையா? கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் பிரம்ம ரகசியங்கிற நம்ம ப்ரோக்ராம் இப்போ நிகழ்ச்சி நம்ம பண்ணியிருக்கான அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய குருவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நிச்சயமாக நாளைய தினம் சுவாமி அவர்களுடைய அந்த சமாதி தினமாக இருக்கின்றது. ஒரு வருட பூர்த்தியாகவும் இருக்கிறது இல்லையா? குருமகா பூஜை இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்பு வாய்ந்த ராகு பகவானுக்கான திருத்தலமாக ஸ்ரீ லங்காபுரி லங்கேஸ்வரி மகாமேரு கோட்டை ராஜதானிய ராஜகிரிய ஸ்ரீ மகாவீரபத்ரகாளி அம்மன் தேவஸ்தானம் ராகு பகவான் திருத்தலம் அமைகிறது. நீங்கள் திரையிலும் அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் சிறப்பான இந்த பாலாபிஷேகம் ராகு பகவானுக்கு செய்யப்படுகிறது. ஆகவே நீங்களும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அந்த பூஜை வழிபாடுகளோடு நீங்கள் கலந்து கொள்வதனூடாக இரட்டிப்பு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் நாங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் அறியப்படுத்த இருக்கின்றோம். அதே போல ஆச்சாரியாரே, இந்த ஆலயத்தில் இன்னும் பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது இல்லையா? சுவாமி குறிப்பாக இந்த ஆலயங்களை பொறுத்தவரையில் ஆகம முறைப்படியாக அமைக்க வேண்டும் என்று சொல்வார்கள், இல்லத்தை வாஸ்து முறைப்படியாக அமைக்க வேண்டும் என்பார்கள். அதே போன்று சுவாமியினுடைய சமாதி கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இவை பற்றி சிறு விளக்கம் கொடுத்தால் போதும். உண்மையிலே பிரணீதா, சுமார் 1992 சுவாமிக்கு வந்து அம்பாளுடைய அருள் கிடைக்கப்பெற்று 98 தான் கும்பாபிஷேகம் பண்ணப்படுது. பரமேஸ்வர குருக்கள் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஆலயத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா ஸ்ரீ சக்கர மகாமேரு யந்திரம். மந்திரங்களே சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமச்சிவாய்ங்கிற மந்திரம்னு சொல்லுவோம். பூஜையிலே சிறந்த பூஜை அக்னி பூஜை. தெய்வத்திலே மிகப்பெரிய சிறந்த தெய்வம்னு சொல்லும் பொழுது சிவன். அந்த சிவனுடைய ஒரு சக்தி நம்ம சொல்லுவோம் திரிபுர சுந்தரின்னு சொல்லுவோம். இந்த அம்பாள் வாசம் செய்யக்கூடிய யந்திரமே ஸ்ரீ சக்கர மகாமேரு யந்திரம். இந்த யந்திரத்துக்கு ஒவ்வொரு பௌர்ணமிகளையும் நாகத்தை கொண்டு வந்து அங்கே நாங்கள் பிரஷ்டா பண்ணிடுவாங்க, வச்சிருவோம் நம்ம. இப்போ இறையன்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாகத்துக்கு நூடாக அந்த ஸ்ரீ சக்கர யந்திரத்தை பாலால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா 9 பௌர்ணமிகளுக்குள்ள கிட்டத்தட்ட 27 பேர் நம்ம வந்து அந்த பௌர்ணமி பாலாபிஷேகம் 98 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட 1000 கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து அவங்களுடைய காரணங்கள் வந்து நிறைவேறுதுங்கிறது தான். இந்த காரணங்கள் வந்து பொதுவாக நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான ஒரு காரணம் இருக்குது பிரணீதா. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்தி, இந்த பக்திக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு விளைத்தான் சுவாமி வந்து எங்களுக்கு சுவாமி கிடைச்ச ஞானம், சுவாமியோடாக எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஞான பொக்கிஷம்னு சொல்லலாம். இறையன்பர்களுக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பு இன்னும் சொல்லும் போகும்பொழுது வாராகி அம்மன் சொல்லுவோம், அதை எல்லா சேனைப்படை தலைவின்னு சொல்லுவாங்க, பிருத்திங்கர அம்பாள்னு சொல்லலாம், அஸ்வாரூட அம்பாள்னு சொல்லலாம். அதாவது எல்லா விதமான வருஷங்களுக்கு கொடுக்கக்கூடிய அம்பாள், இந்திரஜித்தே பூஜை பண்ண அம்பாள் அஸ்வாரூட அம்பாள்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சூழி துர்கை, திருமணங்களில் தடையிடக்கூடிய பெண்கள் ஆண்கள் இந்த அம்பாளுக்கு வழிபட்டு வர மாதிரி பல வகையான, அதாவது மிகவும் பலம் வாய்ந்த தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரஷ்டா பண்ணியிருக்காரு சுவாமி. எல்லாரும் மக்கள் நல்லபடியாக இருக்கணும், மக்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து சேரணுங்கிறதுக்காக வேண்டி தான் சுவாமி இது எல்லாமே பண்ணார். அதே சமயத்தில் பாதாள சம்மார பைரவர், அதாவது பூமி தோஷங்கள், பூமிக்கு அதிபதி பிரணீதா வாஸ்து பகவான்னு சொல்லுவோம். இந்த வாஸ்து பகவானுக்கே தந்தைன்னு சொல்லலாம், குருன்னு சொல்லலாம், பாதாள சம்மார பைரவர். இந்த பைரவ தோஷங்கள், அதாவது பைரவருடைய தோஷங்கள், அதை பைரவர்னால பூமி தோஷங்கள் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா
பொதுவாக வந்து பைரவ வழிபட்டு வரும் பொழுது ரொம்ப விசேஷம். பல அம்சங்கள் விசேஷங்கள் இந்த ஆலயத்திற்கு பிரணீதா. இதனால ஒரு ப்ரோக்ராம் 10 அதுக்கிட்ட 2, 3, 5, 6 ப்ரோக்ராம் பண்ண இந்த கோயிலை பற்றி சொல்லிடலாம். நிச்சயமாக இந்த ஆலயத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் இந்த நிமிடங்கள் நிச்சயமாக போதாது. அது மாத்திரமல்லாது மிக பெரிய அளவில் யாகங்கள் செய்யப்படுகின்ற ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குவது உண்மையிலேயே மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு யாகத்தில் அமர்ந்து கொண்டாலே எத்தனையோ பலாபலங்கள் கிடைக்கும் என்று சொல்வார்கள் இல்லையா? அது தவிர ஆச்சாரியாரை குறிப்பாக ஒரு புதிய இல்லத்தை ஆரம்பிப்பதற்கு அந்த அடிக்கல் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சிலரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் செய்கிறார்களோ தெரியவில்லை, கடைகளில் வாங்கி பொதுவாக ஒரு கல்லினை வைத்துக் கொள்கிறார்கள். அதையும் தாண்டி குறிப்பாக இந்த ராகு பகவான் திருத்தலத்தை பொறுத்தவரையில் இந்த அடிக்கல் என்று சொல்கின்ற பொழுது சுவாமி கூட பல தடவை சொல்வார் அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது. அதையும் தாண்டி சாதாரணமாக அந்த அடிக்கலை வழங்குகின்ற பொழுது கூட சாதாரணமாக வழங்குவதில்லை. பெரியதொரு யாகம் செய்து பூஜை வழிபாடுகள் முடித்ததன் பின்னராகத்தான் அடியார்களுக்கு வழங்கப்படுகிறது இல்லை. இதனுடைய சிறப்பை மிக சுருக்கமாக அடிக்கல் சொல்லும் பொழுது அதுக்கு வளம்புரி சங்கு இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் வைத்து தான் சுவாமி வந்து அது அடிக்கலை கொடுக்குறாரு. எதுவும் ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி பண்ணும் பொழுது எல்லாமே நம்ம சாத்தியமாகும். அதையும் தாண்டி இந்த யாக பூஜையோட சிறப்புன்னு ஒன்று இருக்கு பிரணீதா இறை அன்பர்களே. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, என்னப்பா 4 கல்லை வச்சுட்டு ஒரு அக்னியை மூட்டி எல்லாத்தையும் எரிக்கிறாங்களே, இது யாசம் இல்லாதவங்க கொடுத்த பெரிய புண்ணியமாக நினைக்கிறாங்க. உண்மையில் அது வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து அக்னின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் அல்ல போடக்கூடிய வஸ்துக்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட போகுது. இது எப்படி தெய்வத்துக்கிட்ட போகுது அப்படின்னா, உண்மையிலே பிரணீதா நம்ம ஒரு மிளகாயை தூக்கி நம்ம அக்னியில் போட்டு பாருங்களேன், என்ன பண்ணும்? உங்களை வந்து இரும்ப ஆரம்பிச்சிருங்க. அதாவது ஸ்தூலமான ஒரு பொருள் சூக்ஷ்மம் மாறப்பட்டு நாங்கள் அதை பிரீத் பண்ணும்போது இருமல் வருது இல்லை? அது போல தான் அக்னியில் போடக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் ஸ்தூலமான பொருள் சூக்ஷ்மம் மாறுது, மந்திரத்தின் ஊடாக தெய்வத்துக்கிட்ட போய் சென்று அடையுதுங்கிறது தான். அப்போ இந்த அக்னி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இந்த அடிக்கலுக்கு நடைபெறும். இதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் மக்களுக்கு வந்து சரியான முறையில் கொடுப்போம் பிரணீதா. நிச்சயமாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இந்த யாகம் சம்பந்தமாக இந்த பூஜை வழிபாடுகள் சம்பந்தமாக இன்னும் சிறப்பாக விரிவாக நாங்கள் பேசலாம் என்று இருக்கின்றோம். பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் கூட நெருங்கி இருக்கிறது. உங்களுக்கும் கூட சிறப்பான பூஜை வழிபாடுகளில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் இல்லாவிட்டால் ஜாதகங்களினுடைய 100க்கு 100 விதமான அந்த துல்லியமான பலாபலங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்களுடைய இல்லத்தை நீங்கள் வாஸ்து முறைப்படியாக அமைத்துக் கொள்ளவும் நாங்கள் தருகின்ற முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பினை ஏற்படுத்துங்கள். கொழும்பு கிளையினுடைய முகவரியை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இலக்கம் 115 வெளிக்கடவத்த வீதி, நாவல வீதி, குருந்துவத்த, ராஜகிரிய. தொலைபேசி இலக்கங்கள் 0312872769 மற்ற தொலைபேசி இலக்கம் 0312807707. மாத்தரை கிளையினுடைய முகவரி இலக்கம் 342 அக்குரச வீதி, கொடகம, மாத்தரை. தொலைபேசி இலக்கங்கள் 0112872769 மற்ற தொலைபேசி இலக்கம் 0114322220. இந்த இலக்கங்களூடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினமும் எங்களுடைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொண்டு இந்த ஜாதகங்கள் தொடர்பாக அதிலும் மிக முக்கியமாக இந்த ராகு தோஷம் சம்பந்தமாக இந்த கால சர்ப தோஷம் சம்பந்தமாக பல்வேறு விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தவர் விஸ்வசக்தி ஜோதிட சாஸ்திர விசாரதர் வாஸ்து நிபுணர் ஜோதிடர் சாமசூரி தேசாபிமானி கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சன கனகரட்னம் மாரிசன் சைவாச்சாரியார் அவர்களுக்கு இந்த வழியில் நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஆச்சாரியாரே. சிறரசர்களை இதோடு நாங்கள் இன்றைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.